வணக்கம். மீடியா 7 செய்திகள். பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தை கண்டித்தும் கோவையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தை கண்டித்தும் உடனடியாக இதற்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். பொள்ளாச்சியிலே வெளிவந்திருக்கின்ற பாலியல் பயங்கரங்கள், இளம் பெண்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களுடைய கற்பை சூறையாடிய காம கொடூரர்களில் 4 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்க கோரி நாங்கள் போராட்டம் நடத்த வரவில்லை. ஏனென்று சொன்னால், இதுபோன்ற பாலியல் கொடூரங்கள், கொடுமைகள் இந்தியாவிலே ஒவ்வொரு 15 வினாடிக்கும் ஒரு முறை நடந்து கொண்டே இருக்கிறது. நாளிதழ்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் எங்கு நோக்கிலும் பாலியல் பயங்கரவாதங்கள் தான் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறு சிறுமி, பச்சிலம் சிறுமி ஆசிஃபாவை கோயில் கருவறை என்று பார்க்காமல் அவர்களை கொடுமையான முறையில் பலாத்காரம் செய்து, கொலை செய்து, பாலித்தீன் கவரில் போட்டு சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிற அந்த காட்டுமிராண்டிகள் இந்த நாட்டில் கைது தண்டிக்கப்படவில்லை. பெயரளவில் கைது செய்யப்பட்டார்களே தவிர அவர்களுக்கு எந்தவிதமான தண்டனையும் கிடைக்கவில்லை. மாற்றுத்திறனாளியான ஒரு 11 வயது சிறுமி ஐநாவரத்திலே அந்த அபார்ட்மெண்டில் இருக்கிற பல காமுக கொடூரர்களால் வேட்டையாடப்பட்டு இருக்கிறார். அவர்களுக்கும் எந்த தண்டனையும் இந்த நாட்டில் கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் 9 பேர் சேர்ந்து வீடு புகுந்து கொள்ளையடித்தார்கள். அதிலே 5 பேரை கொலை செய்தார்கள், ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு குழுது கூட இப்பொழுது சட்டத்தை மாற்றி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி சாட்சியங்களை எல்லாம் அழித்துவிட்டு அவர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டிருக்கிறது நம் நாட்டில். அதே போல்தான் சமீபத்திலே வெளிவந்திருக்கிற பொள்ளாச்சியில் ஏற்பட்டிருக்கிற பாலியல் கொடூர காட்சிகள் எல்லாம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இதற்கு மிகச்சரியான தீர்வாக சட்டத்தின்படி தீர்வை தள்ளி வைத்துவிட்டு மக்களுடைய நியாயமான உணர்வுகளின்படி, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் மனசாட்சியின்படி அந்த குற்றவாளிகளை நடுரோட்டில் நிற்க வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இந்த போராட்டத்தை நடத்துகிறது. பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை மிகுந்த எச்சரிக்கையோடு வளர்க்க வேண்டும். நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு சட்டம், இபிகோ 100வது சட்டத்தின்படி எந்த பெண்ணையேனும் யாராவது பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு அணுகினால் அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை பாதுகாப்போடு பாடம் நடத்தி பெற்றோர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை விழிப்புணர்வு ஊட்டுவதற்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்.